தாவூது நகர் என்று சொல்லி ஒரு ஊர்ல நானும் என்னோடு கூட பாடின சகோதரன் சாமுவேலும் இருந்தோம். அந்த நாட்களிலே எங்களை பயமுறுத்துவார்கள். அநேக விதமான பயமுறுத்தல் எங்களுக்கு உண்டு. அப்படி இருக்கும்போது என்னுடைய மனைவி அங்கே தன்னந்தனியனாக விட்டுவிடப்பட்டு நான் ஊழியத்திற்கு 15 நாட்களுக்கு போய்விடுவேன். அவளுக்கு பாஷையும் தெரியாத அந்த நாட்களிலே அவளோடு கூட இருப்பதற்கு ஒரு சிறு பிள்ளையை ஒரு விசுவாசியின் குடும்பத்தில் இருந்து கொண்டு வந்து அந்த ஊரில் வைத்தேன். மிகவும் பாடுகளுக்கு மத்தியில் அவள் வாழ்ந்து வந்தாள். தெருவிலே போனால் பிள்ளைகள் பப்பாளி இலைகளை பிடித்துக் கொண்டு அல்லேலியா பகுஜி என்று சொல்லி ஊர்வலம் வருவார்கள். பகுஜி என்று சொன்னால் மருமகள் என்ற அர்த்தம். அல்லேலியா பகுஜி என்று ஒரு விசுவாசியும் இல்லாத ஊரிலே அவர்கள் 50 பிள்ளைகள் இப்படி வருவார்கள். போகும்போதே அவளுடைய சேலையை பிடித்து இழுத்து அவளை மானபங்கப்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள். எங்களோடு கூட இருந்த சிறு பிள்ளை என்னுடைய மனைவியை ஆன்டி என்று கூப்பிடுவாள். அதை வைத்து என்னுடைய மனைவியை அந்த சிறு பிள்ளைகள் ரண்டி என்று கூப்பிடுவார்கள். ரண்டி என்று சொன்னால் வேசி என்று அர்த்தம். என் மனைவி பட்ட பாடுகளுக்கு கணக்கில்லை, நாங்கள் பட்ட பாடுகளுக்கு கணக்கில்லை. அவமானங்களின் மத்தியில் இப்படியாக ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தோம். இன்றைக்கு அங்கே ஒரு ஆலயம் உண்டு, அங்கே ஒரு அநாதை நிலையம் உண்டு. அந்த மாவட்டத்திலே அது ஒரு ஆலயம் மாத்திரம் தான் இன்றைக்கும் இருக்கிறது. நான் சொல்கிறதை நன்றாக கேளுங்கள். தடுக்கி விழுந்தால் சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற உங்களுக்கு நான் ஒரு சவால் விடுவேன். முழு மாவட்டத்திலும் ஒரு சபை இல்லாத 7 மாவட்டங்கள் பீகாரில் உண்டு. இங்கேயோ நாம் சண்டை அடித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இதற்கு ஆண்டவர் நிச்சயம் கணக்கு கேட்டுத்தான் ஆவார். அந்த மாவட்டத்திலே வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, ஆண்டவரை அறிவிப்பதற்கு ஆட்கள் இல்லை. எதிர்ப்புகளின் மத்தியில், போராட்டங்களின் மத்தியில் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்கிறவர்களை தேவன் எழுப்புவாராக. அந்த நிலையிலே அங்கே ஒருவர் டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் நடத்தி கொண்டிருந்தார். அவர் எங்களை பார்த்து பண்ணின காரியங்கள் ஏராளம். ஒரு நாளிலே நான் ரோட்டிலே போய் கொண்டிருக்கிறேன். அவர் என்னை பார்த்து சிறு பிள்ளைகளுக்கும் வாலிபர்களுக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். கோர் பாப்பி ஏவி விடுகிறார். நான் முதல் நாளில் அதை கவனிக்கவில்லை. பல நாட்கள் இது நடக்க ஆரம்பித்த போது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது. கோர் பாப்பி என்றால் இவனுக்கு விமோசனமே இல்லாத ஒரு பயங்கரமான ஒரு பாவி என்று சொல்லி தெருவிலே நடந்து கொண்டிருக்கும் போது அவர்கள் கூப்பிடுவார்கள். அப்பொழுது நான் ஒரு நாளிலே ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்திலே சொன்னேன், என் ஆண்டவரே, என் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து என்னை இங்கே கொண்டு வந்தீரையா. உலகத்தில் இருக்கிற மனிதன் என்னை கை நீட்டி கோர் பாப்பி என்று சொல்கிறதை நான் எத்தனை நாள் கேட்க வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு படுத்து விட்டேன். அடுத்த நாள் காலையில எழுந்த போது திடீரென்று ஒரு வாலிபன் ஓடி வந்தான். ஐயா உங்களுக்கு சங்கதி தெரியுமா என்று கேட்டான். என்ன என்று கேட்டேன். இங்கே டைப்ரைட்டிங் இன்ஸ்டிடியூட் நடத்தி கொண்டிருந்தாரே, அவரை போலீசார் பிடித்து தெருவழியாக இழுத்து அடித்து கோர் பாப்பி என்று அவரை நொறுக்கி கொண்டு இழுத்துக் கொண்டு போனார்கள். அவர் கொஞ்சம் பண வசதியோடு கூட இருந்தபடினால ரிக்ஷாவில் ஏத்திட்டு போங்க என்று சொன்னார். கோர் பாப்பி உனக்கு ரிக்ஷா வேற வாழுதா என்று சொல்லி அடித்துக் கொண்டு இழுத்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் கேட்டேன், என்ன நடந்தது என்று. இந்திரா காந்தியினுடைய கையெழுத்தை இவரே போட்டு விட்டாராம். 3 ஆபீசர்களுக்கு டிரான்ஸ்பர் வாங்கி கொடுத்து விட்டார். இதை போலீஸ் கண்டுபிடித்து அவரை இந்த மாதிரி பண்ணிட்டு என்ன நடந்தது. என்னை சாதாரணமான ஒரு ஊழியக்காரனை, தேவனை அறிந்த ஒரு மனிதனை சொன்ன அவன் மேலே தேவன் இத்தனை பழியை கொண்டு வருவார் என்றார். இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான்.